இன்னொன்னு 2017 பதனி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2017 இயற்றப்பட்ட அந்த அரசாணை 42 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பணியேறிய அல்லது பதனீர் இறக்குகின்ற ஒரு பணியேறிய ஆய்வு செய்யணும்னா, என்னென்ன அ முறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல விலாவாரியா அதுல குறிப்பிட்டிருக்குது. ஒரு காவல்துறையிலிருந்து ஆய்வு பண்ண போனாங்கன்னா, காவல் ஆய்வாளருக்கு கீழ இருக்கிற எந்த காவல்துறை அலுவலரும் அங்க செல்லக்கூடாது. அதற்கு மேல இருக்கிறவங்க தான் அங்க போலாம். அவங்க கூட எஸ்ஐயோ இல்ல கான்ஸ்டபிளோ, ஹெட் கான்ஸ்டபிளோ போலாமே ஒழிய, தனிப்பட்ட முறையில ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ ஆ இல்ல கான்ஸ்டபிள் இவங்கலாம் வந்து அங்க ஆய்வு பண்றதுக்கு போகவே கூடாது. அப்படின்ற விதி இருக்கும்போது, இவங்க தனிப்பட்ட முறையில இவங்க போயிருக்காரு இந்த எஸ்ஐ. அது மட்டும் இல்லாம, அ பதிவுத்துறையிலேருந்து போனோம்னா, பதிவுத்துறையிலேருந்து ஆய்வு பண்ணணும்னா, ஆ தாசில்தாருக்கு கீழ இருக்கிற யாரும் போகக்கூடாது. தாசில்தாருக்கு மேல இருக்கிற அந்த அலுவலர்கள் தான் வந்து பதனி இருக்கிறவங்கள ஆய்வு பண்றதுக்கு போகணும். அதேபோல லைசென்ஸ் தர டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆய்வு பண்ண வந்தாங்கன்னா, இணை இயக்குனருக்கு கீழ யாரும் வரக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து இங்க வந்து விதிமுறைகள் இருக்கும்போது, இந்த சட்ட விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றாம, இந்த அ அக்யூஸ்டு இசக்கி ராஜா அவர்கள் வந்து பணி தன்னிச்சையா எந்த விதமான அ அதாவது ஆய்வாளர் துணை இல்லாம, ஆய்வாளர் கூட வராம, இவரு தனியா போனதே மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய விதிமீறல், சட்ட மீறல் அது. அத செஞ்சு அ அத அத அதன் அடிப்படையில தான் அவர் வந்து அங்க போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறமும் அவர் வந்து சட்டம் என்ன சொல்லுதோ, அத அவர் செய்யவே இல்ல அங்க.